நம்ம ஆழ்மனதின் அற்புத சக்தி எப்படி நமக்கு தாங்க இந்த பதிவு. நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே நாம் ஆறோம். எண்ணம் போல தான் வாழ்வுன்னு நமது எண்ணங்கள் நல்லபடியாக இருந்தால் நல்லது நடக்கும், நல்லதாகவே நடக்கும். இதை பற்றித்தான் ஒரு கதையுடன் சின்ன அலசல். நான் உங்கள் யோகா பாமா நந்தகோபால் பேசுகிறேன். அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா? அனைவரும் மிகவும் சிறப்பாக இருப்பீர்கள். என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் அண்ட் ஷேர். ஓகே. ஒரு ஊரில் ஒரு பெண் இருந்தாங்க. அவள் என்ன பண்ணுவா, அவளுக்கு எப்பொழுதும் தான் வாழ்க்கையை பற்றி தாழ்ந்தே தான் நினச்சிக்குவா. அவள் இப்படி இருக்கிறாங்க, அவங்க இப்படி இருக்காங்க, நாம் இப்படி இல்லையே. அவங்க எப்போ பார்த்தாலும் இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணி தன்னை தாழ்த்தியே சொல்லிக்கிட்டு இருப்பாள். இதுக்கு வந்து பேராசை வேற பண்ணிக்கிட்டு இருப்பாள். ஆனால் தான் வாழ்க்கை சரியாக என்ன எப்பொழுதுமே அவளுக்கு ஒரு வருத்தம். ஒரு நாள் அவள் தண்ணி எடுக்கிறதுக்காக குளத்துக்கு குடம் எடுத்துக்கிட்டு போகிறா. போயிட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு வர்றப்ப எடுத்தாப்புல ஒரு ஞானியை பார்க்குறா. ஞானியை பார்த்த உடனே அவர் நீர் அருந்த வேணும்னு கேட்குறாரு. சரி, நீர் எடுக்க இவளும் தண்ணி எடுத்து கொடுக்குறா. தண்ணீர் அருந்தி அவர் அப்போ நான் ஒரு ஞானி, உனக்கு நீ எனக்கு கொடுக்க நீர் கொடுத்த, அதனால் வந்து நீ என்ன வேணுமோ கேளு, நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. உடனே இவன் என்ன பண்ணுறா, நான் நினைத்த மாதிரியே எனக்கு வாழ்வு மாறணும்னு கேட்குறா. நான் எப்படி நினைக்கிறேனோ அது மாதிரி என்னுடைய வாழ்க்கை நினைவு மாறணும்னு கேட்க, சரின்னு ஞானி சரின்னு சொல்லிட்டு உன் எண்ணம் போலவே உனக்கு வாழ்வு அமையும் ஆசீர்வதிச்சுட்டு போயிடுறாரு. இவனும் பரவாயில்லையே, நம்ம அவருக்கு தண்ணி தான் கொடுத்தோம், இருந்தாலும் நமக்கு எது கேட்டாலும் கிடைக்குங்கிறது ஆசீர்வதித்து உள்ளாரேன்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய் இதுக்கிட்ட இறைவன்கிட்ட எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி என்னென்னமோ எல்லாம் கேட்குறா. கேட்ட உடனே ஆனால் அவள் கூறியது போல் அவளுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. அவளுக்கு ஒரு வாரம் ஆகுது, ஒன்றுமே கிடைக்கல. ஒரே கோபமான கோபம். சரி வரட்டும், அந்த ஞானி வரட்டும், என்ன நடக்குதுன்னு பாரு, நான் கேட்குறேன் பாரு என்று கூறி கேட்டுட்டு ஒன்றுமே எனக்கு ஆகலை. மறுபடியும் அவரை பார்த்தா நம்ம நல்ல 4 வார்த்தை கேட்கணும்னு நினைக்கிட்டான். மறுபடியும் அவள் தண்ணி எடுக்க போகிறா. தண்ணி எடுத்துகிட்டு வர்ற வழியில் அந்த ஞானியை பார்க்குறா. இவளுக்கு கோபம்னா கோபம். என்ன ஞானியே, நான் வரம் கொடுத்தீங்க, ஆனால் அது எதுவுமே நடக்கலை. எது நினைச்சாலும் கிடைக்கும் தானே கூறுனீங்க, ஆனால் ஒன்றுமே கிடைக்கல என கோபமாக பேசினார். நீங்கள் பார்த்த இடத்தை விட நான் மிகவும் மோசமான இடத்துல தான் உள்ளேன் என்று கூறுறா. சரின்னு சொன்ன உடனே, போன தடவை எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தேன், உன் எண்ணம் போல தானே வாழ்வு என்று தானே ஆசீர்வதித்தேன். நீ உன் எண்ணத்தை தானே நீ சரியாக பண்ணிக்கணும். நீ எண்ணம் சரியாக இல்லாமல் என்ன குறை கூறுறியே, உன் எண்ணம் சரியானதாக இருந்ததா என்று அவர் கேட்குறாரு. அவள் மிகவும் கோபமாகி, அது எப்படி நல்லா இருக்கணும்னு தானே நானும் கேட்டுக்கிட்டேன் என்று கூற, ஞானி நீ கடவுளிடம் ஒரு 5 நிமிஷம் நான் நல்லா இருக்கணும்னு கேட்டேன், ஆனால் நாள் முழுவதும் நீ என்னென்ன செஞ்சேன்னு நான் சொல்லட்டுமா பாரு. வந்து ஒரு வீட்டில் எழுத்த வீட்டில் வந்து 2 மாடு வந்து 2 கன்று என்றது. உடனே நீ போறாமையில் என்ன பண்ண, அப்படியே வயிறு எரிஞ்சு போனேன். அடுத்தது எதிர் வீட்டில் வந்து இது கிடச்சிது, புதையல் கிடச்சிதுன்னு சொன்னாங்க. புதையல் கிடச்ச உடனே ஐயோ அவளுக்கு வந்த வாழ்க்கையை பாருன்னு நீನು வந்து ஒரே வயிற்றுச்சல் போராமப்பட்ட. மறுநாள் வந்து அவள் புதையல் காணா போயிடுத்துன்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷப்பட்ட. வாழ்க்கையில் வந்து தொலைஞ்ச இதை பார்த்த உடனே நீ மிகவும் சந்தோஷப்பட்ட. இதிலிருந்து என்ன புரிஞ்சுக்கிட்ட, நீ ஏதாவது மோசமாக நடந்தால் சந்தோஷப்படுற, அதற்கு தான் என்ன கொடுக்க முடியும். நீ சந்தோஷப்படணுன்னா உனக்கு மோசமானது தானே கொடுக்கணும். இது நினச்சி சந்தோஷப்படுவதையே இறைவன் கொடுத்தான் என கூற, சுகியின் முகம், இவளோட முகம் வந்து ரொம்ப இருளடைஞ்சிடுச்சு. நீ நினைத்து சந்தோஷப்படுவதை தானே நான் கொடுக்குறேன் என்று கூறி அவள் வந்து கொடுத்ததை பார்த்துட்டு அவள் வெக்கி தலை குழுந்தாள். இதே போல தாங்க நாமும் சிலர் இருக்கிறோம். இந்த காலத்தில் யாருக்காவது நல்லது நடந்தால் நாம் கஷ்டப்படுவதும், கெட்டது நடந்தால் சந்தோஷப்படுறதுமா இருக்கும். இந்த மாதிரி பழக்கங்கள் இருந்தால் நாம் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் ஆழ்மனது யாருக்காக நினைக்கிறோம் என்பது தெரியாது. நல்லது கெட்டது எது நினைக்கிறோமோ அதை தான் நடக்கும். நல்லது நினைத்தால் நல்லது நடக்கும். நம்ம ஆழ்மனம் வந்து குழந்தை போன்றதுங்க. நாம் நினைப்பு நல்லதாக இருந்தால் நல்லது நடக்கும். அதற்குத்தான் எண்ணம் போல வாழ்க்கைன்னு அந்த காலத்தில் கூறுவாங்க. உப்பையும் அதுதான், நம்ம என்ன எண்ணுறோமோ அதுதான் நமது வாழ்க்கை. நல்ல எண்ணங்களாக நடங்க. நமது எண்ணங்கள் நல்லதாக இருந்துச்சுன்னா நல்லாவே நடக்கும். புரிகிறதா? நன்றி, வணக்கம்.